ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து நம்மை என்றும் காக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலர்கள் என்னென்ன பாவம் செய்தார்கள்? கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் அவர்கள் என்னென்ன செய்தார்கள்? அதனால்தான் இத்தனை துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இனியும் தீங்கு வரப்போகிறது என்ற கருத்தை கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவினிடத்தில் விளக்கமாக சொல்லுகிறார். எசேக்கியேல் ஐயாவின் காலத்தில், அதாவது கிமு 500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவமாய் இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்கு சொல்லி அதை கேட்டாவது அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் இதை கேட்டும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிற்று. அதை குறித்து நாம் சற்று கவனிப்போம். இந்த காரியம் நடந்து முடிந்து 2500 வருடங்களுக்கு மேலாக முடிந்து விட்டது. ஆனால் இதை நாம் ஏன் தியானிக்க வேண்டும்? எல்லோருக்கும் தெரியும் ஒரு வசனம், கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் மனம் மாறுவதில்லை. மனிதர்களுடைய மனம் மாறுகிறது, குணம் மாறுகிறது. கர்த்தர் குணம் மாறாதவர். என்றும் அவருடைய குணம் ஒன்றுதான். அவருடைய சுபாவம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்படியானால் இந்த வேத பகுதியை கற்றுக்கொள்வதற்கும் கர்த்தருடைய சுபாவத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. கர்த்தர் எதை எதை அருவருத்தாரோ, இதை செய்யாதே என்று கர்த்தர் சொன்னாரோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் இஸ்ரவேலர்கள். அதை நிமித்தம் அவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்தார். பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். அநேகம் பேர் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய சுபாவம் மாறாததா இருப்பதினால் இன்று நாம் அதே பாவத்தை செய்தால் அதே நியாய தீர்ப்பை நாம் பெற வேண்டி வரும். அதனால் கர்த்தருக்கு அருவருப்பான, கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் எது, எதை செய்தால் கர்த்தர் கோபப்பட்டு நம்மை அடிப்பார் என்று தெரிந்து கொண்டால் நாம் அந்த தவறை செய்யாமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்காக தான் இந்த வேத தியானம். இந்த வேத பகுதிகளை நடந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ளலாம். ஓ, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதது போல, அப்படி செய்தால் நமக்கு அடி விழும், அப்படியானால் நாம் இதை செய்யக்கூடாது என்று. அதாவது சிறு பிள்ளைகள் நம் வீட்டில் 4-5 வயது பிள்ளைகள் இருந்தால், பெரிய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நாம் அடித்தோம் என்றால் அதை பார்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் தானாகவே திருந்திவிடும். ஏனென்றால் நம் அக்காவை, நம் அண்ணாவை இப்படி அடித்தார்கள், அவர்கள் இந்த செயல் செய்தார்கள், நம் பெற்றோர்கள் இதை அடித்தார்கள், அதனால் நாம் அதை செய்தால் நமக்கும் அடி விழும் என்று அந்த பிள்ளைகள் பார்த்து தெரிந்து கொண்டு மீண்டும் அந்த தவறை செய்யாது. நாம் பெரிய பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தால் அந்த சிறு பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டே அந்த தவறை செய்யாமல் வளருவார்கள். இது இயல்பான காரியம். அதே போல நாமும் சிறு பிள்ளைகள் போலதான் கர்த்தருக்கு. நாம் இந்தந்த தவறை செய்தால் கர்த்தர் நம்ம மேல் கோபப்படுவார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அந்த தவறை செய்யாமல் தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாமலும், நியாய தீர்ப்பை பெறாமலும், பொல்லாத சாத்தானுக்கு அடிமையாகாமலும் இருப்பதற்கான வாய்ப்பாய் இருக்கிறது. அதனால் இந்த வேத வசனங்கள் தியானிப்பது மிக 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 அவசியம். எல்லா காலத்திலும் கர்த்தரின் சுபாவத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். பாவம் எது, பரிசுத்தம் எது என்று தெரிந்து கொள்கிறோம். மெய் ஒளியான தேவனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை வேத வசனமாயிருக்கிறது. வேத வசனத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக, பிதாவாகிய தேவனாக அவரே நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். நாம் எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள் பரிசுத்தம் உண்டாகும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறுவோம். தயவு செய்து வேத வசனத்தை தியானிப்பது உயிர் மூச்சாய் நினைத்து வேதத்தை தியானிக்க ஆவலோடு, ஆசையோடு, வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு நாம் தியானிக்க வேண்டும். அது அவ்வளவு அற்புதமான ஒரு மனதிற்கு இதம் தரும், சுகம் தரும் ஒரு அற்புதமான செயல். அதாவது தமிழ் இலக்கியங்களில் சொல்வார்கள் பேரின்பம் என்று. உலக காரியங்கள் எல்லாம் சிற்றின்பம் என்று சொல்வார்கள். அது வரும், அந்த அந்த இன்பம் வரும், கொஞ்ச நேரத்தில் அது முடிந்துவிடும். ஆனால் தேவ அன்பு என்பது பேரின்பம். அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும்.
அப்படிப்பட்ட பேரின்பத்தை வேத தியானத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று கர்த்தர் எல்லாவற்றையும், அதாவது அன்று வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்களும் அவர்கள் முன்னோர்களும் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்பதை எசேக்கியேல் ஐயாவிடம் சொல்லி, நீ போய் அவர்களுக்கு சொல், என்னென்ன பாவங்கள் உங்களுக்குள் இருக்கிறது, உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சகலத்தையும் கண்டறிந்தவரானதால் அதை தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவும் அதை போய் இஸ்ரவேலருக்கு சொல்ல போகிறார். அந்த வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிப்போம். 27ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியேல் ஐயாவை பார்த்து, நீ அவர்களை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அதை போய் சொல் என்று தம்முடைய வார்த்தையை அங்கு சொல்லுகிறார். நீ போய் இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் சொல், நான் சொல்லும் காரியங்களை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் இன்னும் என்னை தூஷித்து, உங்கள் பிதாக்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி இன்னும் என்னை தூஷித்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் செய்த பாவமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை துரோகம். இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமான துரோகம். இந்த துரோகம் என்ற வார்த்தையை சுலபமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்கிறார். வேதாகமம் இப்படிதான் நமக்கு உவமை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் கணவனை போலவும் மனைவியானவள் திருச்சபையை போலவும் சொல்லப்படுகிறது அநேகம் இடங்களில். அதை போலவே நாமும் இந்த உவமையை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தன் கணவனை வெறுத்து அந்நிய ஆண்களோடு பாவம் செய்தால் அந்த துரோகம் எப்படிப்பட்டது, எவ்வளவு கொடுமையானது, உலகத்தாராலும் கர்த்தரை அறியாத அந்நிய மக்களும் அருவருக்கிற அப்படிப்பட்ட பாவத்தை, மிக கொடிய பாவமாகிய அப்படிப்பட்ட பாவத்தை ஒரு பெண் செய்தாலானால் அவள் எப்படிப்பட்டவர், அவளை எவ்வளவாய் நாம் வெறுப்போம். அது போல அதைதான் நாம் துரோகம் என்று சொல்லுகிறோம், கணவனுக்கு துரோகம் செய்து விட்டாள் என்று. அது போலதான் கர்த்தர் எனக்கு விரோதமாய் இஸ்ரவேலர்கள் துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கணவனை விட்டு அந்நியனோடு பழகுவது எப்படி ஒரு பெண்ணுக்கு பாவமாய் இருக்கிறதோ, அதே போல நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த நம் தேவனை விட்டு நமக்காக நாமே தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டு அதனை வணங்குவதும் அதனை தொழுது கொள்வதும், நம்முடைய கரத்தின் கிரியைகளை, நம்முடைய செயல்களை, நம்முடைய விருப்பத்தேற்றபடி, நம் மனம் போனபடி நாம் விக்கிரக ஆராதனை செய்வது கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவது, துரோகி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட துரோகத்தை இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். இதை செய்தது யார் என்றால் கர்த்தரை அறியாத மக்கள் அல்ல. அறியாத மக்கள் செய்வதை கர்த்தர் பேசவில்லை. கர்த்தரை அறிந்து அவரோடு உடன்படிக்கை செய்து 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் பண்டிகை ஆசரிப்புகளையும் பலியிடும் முறைமைகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக 2 கற்பனைகளையும் பெற்ற இஸ்ரவேலர்கள் துரோகம் செய்தார்கள். அதாவது ஒரு காரியம் பார்ப்போம் கொஞ்சம் தெளிவாக. ஒரு திருமணமான ஒரு ஆண் இருக்கிறான். அந்த மனிதன் ஏதோ ஒரு அந்நிய பெண் ஒருத்தி, அவளும் திருமணமானவள். ஆனால் இந்த மனிதனுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. அவள் பாவம் செய்தால் இந்த கணவனுக்கு, இந்த திருமணமான ஆணுக்கு கோபம் வருமா? வராது. அவள் யாரோ நான் யாரோ, அவள் எப்படியோ வாழ்ந்து விட்டு போகிறாள் என்று அந்த ஆணுக்கு கோபம் வராது. நீ எனக்கு துரோகம் பண்ணினாய் என்று சொல்ல போவதில்லை. நீ யாரோ நான் யாரோ, எப்படியோ போ என்று அந்த மனிதன் போய்கொண்டே இருப்பான் அல்லவா? இதுதான் இயல்பு. ஆனால் அதே ஆண் தன் சொந்த மனைவி தனக்கு துரோகம் பண்ணுகிறாள் என்று தெரிந்தால் அவன் எவ்வளவாய் எரிச்சல் அடைவான். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒரு சந்தேக எண்ணம் வந்துவிட்டால் அந்த மனிதனுக்குள் எரிச்சலின் ஆவி பிரவேசிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவாய் எரிச்சல் வரும், கோபம் வரும். எப்படிப்பட்ட மகா பாவம் அது, துரோகம் அது.
அப்படியானால் தன் சொந்த மனைவி தவறு செய்யும் போது, துரோகம் செய்யும் போதுதான் ஒரு கணவருக்கு கோபம் வரும். அதே போல கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த, உடன்படிக்கைக்குட்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிரகாராதனை செய்யும் பொழுது கர்த்தர் கோபப்படுகிறார். நம் வாழ்க்கையில் விக்கிரகாராதனை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாமாக ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி நம் விருப்பப்படி, நம் இஷ்டப்படி எதையாவது ஒன்றை செய்து வைத்து அதை தெய்வம் என்று வணங்குவது விக்கிரகாராதனை. இது நமக்கு தெரியும், அது பாவம், அது விக்கிரகாராதனை தான். ஆனால் இன்னொரு விதமான விக்கிரகாராதனை இருக்கிறது. அதுவும் தவறுதான், பாவம் தான், அதுவும் விக்கிரகாராதனை தான். இன்னொரு விதமான விக்கிரகாராதனை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனதில் எதற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமோ அது விக்கிரகாராதனை. அப்படி என்றால் நம் வாழ்க்கையில் இஸ்ரவேலர்களோ அந்நியர்களை காட்டிலும் கேடாக நடந்து, தவறான பாதையில் நடந்து, கர்த்தருடைய வார்த்தையை மீறி, கர்த்தருக்கு விரோதமாய் தூஷித்து, அதாவது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து துரோகம் பண்ணி தூஷித்தார்கள். கர்த்தரை தூஷிக்கவும் செய்தார்கள். தூஷிப்பது என்றால் திட்டுவது, கர்த்தரையே திட்டுவது. கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறார், கர்த்தரை தூஷிக்கிறவர்களை கொன்று போட வேண்டும் என்று. அதாவது நீதி நியாயத்தின்படி அந்த தேசம், அந்த ஜனங்களை கொன்று போட வேண்டும். கொலை செய்வ, அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கும் அளவுக்கு அது கொடிய பாவமாக கருதப்படுகிறது. காரணம், ஒரு மனிதன் பொல்லாப்பினால், சாத்தானால் முழுமையாய் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில்தான் அவன் கர்த்தரை தூஷிக்க நினைப்பான். தூஷிக்கும் எண்ணம் அவனுக்கு வரும். அதனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை, அவர்களை அழித்து போடு என்றே கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக இஸ்ரவேலர்கள் தூஷித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்து அநேகர் அவர்களை அழிக்கப்பட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விட்ட பின்பு, அவர்கள் வந்து சேர்ந்த பின்பு, அவர்கள் கண்களால் கண்ட சகல மேடுகளிலும் தழைத்த ஒரு விருட்சத்தையும், அதாவது செழிப்பான ஒரு மரத்தையும் பார்த்து விட்டால் போதும். ஒரு கொஞ்சம் மேடு எங்கேயாவது இருந்தால் போதும், இன்னொன்று எங்கேயாவது ஒரு செழிப்பான மரம் இருந்தால் போதும். இப்படி எந்த இடத்தை பார்த்தாலும் அங்கங்கே தங்கள் பலிகளை செலுத்த தொடங்கி விடுகிறார்கள். அங்கங்கே எந்த இடத்தை கண்டாலும் பலி செலுத்த தொடங்கி விடுவது, அதை தெய்வமாக நினைத்துக் கொண்டு, அதாவது ஒரு மேட்டை கண்டால் பலித்த ஆரம்பித்து விடுவது, செழித்த ஒரு மரத்தை பார்த்தால் உடனே அங்கு பலி செலுத்த தொடங்கி விடுவது. அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாகும்படி காணிக்கைகளை படைத்து, கர்த்தர் கட்டளையிட்ட சுகந்த வாசனைகளான தூப வர்க்கத்தையும் பான பலிகளையும் பார்த்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தானமாகிய எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் முறைமைகளை எல்லாம் கொண்டு வந்து, இவர்கள் ஒரு மேடை கண்டால், ஒரு மேடான இடத்தை பார்த்தால் அங்கு இந்த காரியத்தை செய்வது, தேவாலயத்தில் செய்யும் காரியங்களை இங்கு வந்து செய்வது, கர்த்தருக்கு பலி செலுத்துவது, தூப வர்க்கம் போடுவது போன்ற செயல்களை அந்நிய ஆவிகளுக்கு, பொல்லாத சாத்தானுக்கு செய்ய தொடங்கி விட்டார்கள். மரங்களை கண்டால் போதும், அதையும் அப்படியே செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து, நீங்கள் போகிற மேடு என்ன என்று கேட்கிறார். எந்த மேட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள் என்று கேட்டார். அதனால் அந்த இடம் இன்று வரைக்கும் பாமா என்று சொல்லப்படுகிறது. அதன் பொருள் என்னவென்றால் மேடு என்று அர்த்தம், உயர்ந்த இடம் என்ற பொருள் வருகிறது பாமா என்றால். அதனால் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். ஆகையால் எசேக்கியேவிடம் கர்த்தர் பேசுகிறார், உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவா என்று சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் செய்த அதே பாவத்தை செய்து நீங்களும் தீட்டாயிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அவர்களுடைய அருவருப்புகளை நீங்களும் பின்பற்றி, அடுத்த சந்ததியாரும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள். அப்படி என்றால் ஏமாந்து போகிறீர்கள், உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏமாந்து போவது, பரிசுத்த வாழ்வை, நித்திய ஜீவனை இழந்து இவர்களுடைய மயக்கத்தில் மயங்கி திரிந்து ஏமாந்து போவது, அதுதான் சோரம் போவது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி,
தீயை தெருவில் போட்டு தீ மூட்டி, நீளமாக தீயை மூட்டி, கட்டைகளை அடுக்கி தீயை மூட்டி அந்த தீயின் மேல் பிள்ளைகளை நடக்க வைப்பது. இதைதான் தீக்கடக்க பண்ணுதல் என்று பொருள். இது கர்த்தருக்கு அருவருப்பான செயலாயிருக்கிறது. பொல்லாத சாத்தானுக்கு கொண்டாட்டமான செயலாயிருக்கிறது. இதை இஸ்ரவேலர்கள் தங்கள் பிள்ளைகளை செய்யும்படி செய்தார்கள். தங்கள் பிள்ளைகளை தீ மிதிக்க செய்தார்கள். சிலர் அந்த தீயில் விழுந்து இறந்தே போய் விடுவார்கள் சில பிள்ளைகள். அப்படிப்பட்ட கொடுமை. நெருப்பை மூட்டி தங்கள் சொந்த பிள்ளைகளை அதில் நடந்து போ என்று சொல்வதும், அதில் விழுந்து அந்த பிள்ளைகள் எரிந்து சாம்பலாவதை பார்ப்பதும், அந்த பிள்ளைகள் எரிந்து சாம்பலாவதை பார்ப்பதும் எத்தனை கொடுமையான காரியம். இப்படியெல்லாம் செய்யலாமா? இதை கர்த்தர் விரும்புவாரா? கர்த்தர் அருவருக்கிற பாவமாயிருக்கிறது. உச்சக்கட்ட பெரிய பாவம். இதையெல்லாம் கர்த்தர் அருவருத்து இஸ்ரவேலர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார். கர்த்தருடைய கோபம் நியாயமானது தானே. இவர்கள் ஏன் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்? இதை செய்து பொல்லாத ஆவிகளுக்கு பலிகளையும் செலுத்துவது, பொல்லாதவனுக்கு பலிகளையும் செலுத்துவது, பிள்ளைகளை தீக்கடக்க செய்வது, பலிகளை செலுத்துவது போன்ற காரியங்களை நரகலான விக்கிரகங்களால் இவர்கள் தீட்டுப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள். இப்படி நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போது என்னிடத்தில் வார்த்தை கேட்க வந்தால், விசாரிக்க வந்தால், தீர்க்க தரிசனம் கேட்க வந்தால் நான் அதற்கு சம்மதிப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக என்னிடத்தில் வந்து தீர்க்க தரிசனம் கேட்டால் நான் சொல்லுவேனா என்று கர்த்தர் கேட்கிறார். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து, உயிரற்ற மரம், உயிரற்ற கல், இவைகளுக்கு போய் நீங்கள் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் ஞானம் இல்லாதவர்களைப் போலவும் கர்த்தரை அறியாத மக்களைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதியைப் போலவும் அவர்களைப் போல நாங்களும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் நினைவின்படி உங்கள் மனதில் தோன்றுகிற இந்த காரியம் நடக்கப் போவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் நான் உங்களை ஆளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் அக்கிரமம் மிக கொடுமையானது, மிக கண்டிக்கத்தக்கது, மிக தீவிரமானது. அதே போல தீவிரமாய் நான் உங்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பாவம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு கோபத்தை, உக்கிரத்தை எனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். நான் உங்களை வெகுவாய் தண்டிப்பேன், மிகவும் கண்டிப்புடன் உங்களை தண்டிப்பேன், மிக பெரிய அடி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவேன். பலரை கர்த்தர் அழித்து போடுவார். பொல்லாத மனிதர்களிடத்தில், பொல்லாத ராஜாக்களிடத்தில் இஸ்ரவேலரை ஒப்புக் கொடுப்பார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய அவர்கள் கையினால் இவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள். அது மிக கொடுமையா இருக்கும். இதுவே கர்த்தர் சொல்லுகிற நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் சூரியனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஒழுங்காய் நீதியாய் நடப்போம். நீதியும் நியாயமும் நம்மை கர்த்தரிடத்திலிருந்து ஒப்பு கொடுக்கப்பட நேரிடும். அதனால் பொல்லாப்பு வேண்டாம், தீங்கு வேண்டாம், துன்மார்க்கம், அக்கிரமம், அநியாயம் வேண்டாம். பரிசுத்தமாய் வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவோம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. எசேக்கியேல் ஐயாவின் காலத்தில் சுமார் கிமு 500 வருடங்களில் நடந்த சம்பவங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் என்னென்ன பாவம் செய்தார்கள் என்று கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவுக்கு வெளிப்படுத்தி சொன்ன காரியங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு இவர்கள் செய்த பாவங்களை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று. ஏனென்றால் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாதல்லவா. அதனால் இந்த அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேலருக்கு அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் என்ன, அக்கிரமங்கள் என்ன, எது நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்பதையும், இனி வரும் தீங்கு எதனால் வரப்போகிறது என்பதை குறித்தும் கர்த்தர் வெளிப்படையாக சொல்லும்படி கர்த்தர் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். முன்னோர்கள் செய்த பாவத்தை இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்துகிறார். பலத்த புயத்தினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும்
நான் உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது முதலில் கர்த்தர் இஸ்ரவேலர்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் என்னென்ன என்று சொல்லுகிறார். அதனால் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அதற்கு கர்த்தர் என்ன பதில் கொடுக்க போகிறார், நீதியாய் எப்படி அவர்களை நியாயம் தீர்க்கப் போகிறார், எப்படிப்பட்ட பாடுகள் அவர்களுக்கு வரப்போகிறது என்பதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இந்த வசனங்களில். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி. இஸ்ரவேல் தேசத்தில் ஜனங்கள் மத்தியில் எல்லோரும், அதாவது இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். யூதேயா தேசத்தில், அதாவது யூதாவின் குடிகளும் எருசலேமின் குடிகள், யூதேயா தேசத்தின் குடிகள் அதாவது யூதர்களும் எருசலேமில் குடியிருப்பவர்களையும் பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஜனங்களின் மத்தியில் நான் உங்களை புறப்பட பண்ணி, அங்கிருந்து உங்களை புறப்பட பண்ணி வனாந்தரத்தில் அழைத்து வந்து உங்களோடு வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தில் இவர்கள் வந்தது போல இஸ்ரவேலர்கள் கானானில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அங்கிருந்து அவர்களை புறப்பட்டு போக பண்ணுகிறார். பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சார் வந்து பிடித்து கொண்டு போக போகிறார். அப்பொழுது அவர்கள் வனாந்தர பயணத்தின் வழியாய் போவார்கள். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி நான் உங்களை போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமில் இருந்து யூதேயா தேசத்தில் இருந்தும் பாபிலோனுக்கு போகிற ஜனங்கள் வனாந்தர வழியாய் போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி உங்களை அழைத்து கொண்டு போய் முகமுகமாய் நான் உங்களிடத்தில் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி செய்தீர்களே என்று கர்த்தர் வழக்காடுவாராம். முகமுகமாய் சந்தித்து வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்தின் வனாந்தரங்களில் நான் உங்கள் பிதாக்களோடு வழக்காடியது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாபிலோனுக்கு போகும் வழியில் இந்த காரியம் நடக்கும். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களோடு உடன்படிக்கை செய்து உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இதில் 4 காரியங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொன்றாக கவனிப்போம். முதலில் கோலின் கீழ் நடத்தி என்று, கோலின் கீழ் செல்லும்படி செய்து என்று. இதன் பொருள் என்னவென்றால், ஆடு மேய்ப்பர்கள் செய்கிற செயல் இது. அதாவது ஆடுகளை கூட்டி சென்று காலை நேரத்தில் மேய்க்க செல்வார்கள். மேய்த்து முடித்து அது மாலையில் தன் தங்கும் இடத்திற்கு வரும். அந்த ஆடுகள் தங்கும் இடத்தை ஒரு சிறிய முட்களால் ஒரு வீடு போல, அது சுவர் போல எழுப்பி அதை வைத்திருப்பார்கள். படல் போல கட்டி ஒரு பாதுகாப்பான நரிகளோ மற்ற மிருகங்களோ வந்து இரவில் ஆடுகளை பிடித்துக் கொள்ளாதபடி பாதுகாப்பான அவைகள் தங்கும் இடத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். அந்த தங்கும் இடத்திற்கு, ஆடுகள் தங்கும் இடத்திற்கு போவதற்கு முன்பாக அந்த இடத்தில் மேய்ப்பர்கள் அந்த வாசலில் நிற்பார்கள். சிறிய இடம் இருக்கும், மிக சிறிய இடம். ஒரு ஆடு மட்டும்தான் அந்த பாதையில் செல்ல முடியும். அந்த அளவுக்கு குறுகிய வாசலாய் இருக்கும். ஏனென்றால் அதில் காரணம் உண்டு. ஏனென்றால் அந்த குறுகிய வாசலின் அருகே இந்த மேய்ப்பர்கள் கோலை வைத்துக் கொண்டு நின்று கொள்வார்கள். அந்த வாசலை மறித்து கொண்டு அந்த வாசலுக்குள் அந்த ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள் உள்ளே செல்லாதபடிக்கு அந்த வாசலில் போய் நின்று கொண்டு குறுக்காக தன் கையில் மேய்ப்பர்கள் வைத்திருக்கிற கோலை நீட்டிக் கொள்வார்கள். அப்பொழுது ஆடுகள் உள்ளே போக முடியாது. நீட்டிக்கொண்டு ஒவ்வொன்றாக போவதற்கு அந்த கோலை மேலே தூக்குவார்கள். மேலே தூக்கும் அந்த ஆட்டை பார்ப்பார்கள். முதலில் நிற்கிற ஆட்டை பார்த்து அது சரிதானா, நம்முடைய ஆடுதானா, அது பத்திரமா இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தன் கோலை தூக்குவார்கள். அந்த ஆடு உள்ளே போகும். மீண்டும் கோலை இறக்கி விடுவார்கள். அடுத்த ஆடு நிற்கும். அந்த ஆடு நம்முடைய ஆடுதானா, சரியாக மேய்ச்சலில் இருந்து வந்து விட்டதா என்று பார்த்துவிட்டு மீண்டும் கோலை தூக்குவார்கள். அப்பொழுது அடுத்த ஆடு போகும். இப்படியே ஒவ்வொரு ஆட்டையும் ஆராய்ந்து சரியாக நம் ஆடுகள் வந்து விட்டதா என்று எண்ணிக்கொண்டு தம்முடைய ஆடுதானா என்று சோதித்தறிந்து உள்ளே ஒவ்வொன்றாக மாலையில் அனுப்புவார்கள். ஏனென்றால் மேய்ச்சலுக்கு போகும்போது பலருடைய ஆடுகளும் ஒன்றாய் சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்கும்.
நம்முடைய ஆடு எங்கேயாவது சென்று விட்டதா, எல்லாம் நம்மிடத்தில் வந்து விட்டதா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. 100 ஆடுகள் வைத்திருந்தாலும் நம்முடைய ஆடு, எல்லா ஆடும் ஒரே போலதான் இருக்கும். எல்லாருடைய ஆடுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மேய்ப்பருக்கு 100 ஆடுகள் இருந்தாலும் தம்முடைய ஆடு எது என்று மிக சரியாய் தெரியும். இது நம்ம ஆடுதான், இது வேற ஒரு ஆடு சந்தேகமே வராது. இப்படியாக அந்த அளவுக்கு துல்லியமாக அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். இதுதான் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை. ஒரே போன்ற ஆடுகள் தான், ஆனாலும் 100 ஆடுகளில் ஒவ்வொன்றும் அந்த எஜமானனுக்கு அடையாளம் தெரியும். இப்படியாக ஒவ்வொரு ஆட்டையும் உள்ளே அனுப்பி தன்னுடைய ஆடுகள் எல்லாம் வந்துவிட்டதா என்று பார்த்து கொள்வார்கள். சில மேய்ப்பர்களுக்கு எண்ணிக்கை கூட தெரியாது, 1, 2 என்று எண்ண கூட தெரியாது. ஆனால் தம்முடைய ஆடுகளை சரியாய் கணக்கிட முடியும் அவர்களால். எப்படி என்றால், என்னுடைய ஆடுகள் எல்லாம் வந்து விட்டதா, எத்தனை ஆடுகள் இருந்தாலும் அத்தனையும் அதன் முகம் அவர்களுக்கு அடையாளம். என் ஆடுகள் இது வந்து விட்டது, அது வந்து விட்டது, அது வந்து விட்டது, அதன் குட்டிகள் வந்து விட்டது என்று இப்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துக் கொள்வார். இப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மேய்ப்பன் கோலின் கீழ் தன் ஆடுகளை அனுப்பி ஆராய்வது போல கர்த்தர் நம்மை கோலின் கீழ் அனுப்புவார். செல்லும்படி செய்து நம்மை ஆராய்ந்து, நீ என்ன செய்கிறாய், நீ எப்படிப்பட்டவள், நீ என்னென்ன செய்கிறாய், உனக்குள் எப்படி விசுவாசம் இருக்கிறது, உன் செயல்கள் எப்படி இருக்கிறது, நீ எதை விரும்புகிறாய், பாவத்தை விரும்புகிறாயா, பரிசுத்தத்தை விரும்புவாயா, அதை விரும்பிக் கொண்டிருக்கிறாயா, மனம் திரும்ப ஏதுவான குணம் உன்னிடத்தில் இருக்கிறதா, மனம் திரும்புதலுக்கேற்ற மனம் இருக்கிறதா, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து சரி என்ற பின்பு நம்மை உள்ளே அனுப்புவார். இதுதான் கோலின் கீழ் செலுத்தி, உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி. கர்த்தர் தம் ஜனங்களை எப்படி சேர்க்கிறார்? முதலில் தமக்கு ஏற்ற தம்முடைய பிள்ளையா என்று பார்த்து அதை சேர்த்துக் கொள்கிறார். அதன் பின்பு உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்துகிறார், உடன்படிக்கையை செய்கிறார். நீ இதை செய்தால், நீ இப்படி வாழ்ந்தால் நான் இப்படி செய்வேன் உனக்கு என்று உடன்படிக்கையை அங்கு ஏற்படுத்துகிறார். தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தர், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை இருக்கும். பொதுவான உடன்படிக்கை நம் வேதாகமத்தில் இருக்கிறது. அதை மீறாமல் அதற்குட்பட்ட தனிப்பட்ட உடன்படிக்கையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கை அது எவ்வளவு மேன்மையானது. ஒரு மனிதன் தன் ஜீவனை காட்டிலும் நேசிக்க வேண்டிய மிகப்பெரிய காரியம் அது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு, தன்னுடைய பிள்ளையோடு, ஒவ்வொரு பிள்ளையோடும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவார். அது மிக ஆச்சரியமானது, அற்புதமானது. அதுதான் கர்த்தருக்கும் அந்த தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் இருக்கிற உறவு. அது மிக அற்புதமானது, மிக மிக சந்தோஷப்படக்கூடியது. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்துவார். பொதுவான எல்லா தம்முடைய பிள்ளைகளுக்கும் உள்ள உடன்படிக்கை வேத வசனங்கள். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்துதல். இந்த வேத வசனம் இல்லாமல், வேத வசனத்தின்படி நடக்காமல் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது. வேத வசனத்தை என்னால் கடைபிடிக்க முடியாது என்றால் பரலோகத்திற்கு போக முடியாது. வேத வசனம் என் உயிர் மூச்சு, அதை தான் நான் கடைபிடித்து நடப்பேன் என்றால் நிச்சயம் பரலோகம் செல்லலாம். இதை நாமே தெரிந்து கொள்ளலாம், போவோமா போக மாட்டோமா என்று. மனம் திரும்புவோம். கர்த்தருடைய வார்த்தைகள் சுகமானது, சுமையானது அல்ல. அது மிக மிக சுகமானது. வாழ்க்கையின் சுலபமான வழிகள் கர்த்தருடைய வார்த்தைகள். அதை சுலபமாக நாம் செய்யலாம். வேத வசனத்தை படித்தால் இந்த காலத்தில் அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா? டென்ஷன், பிபி, குழப்பம், எரிச்சல், கோபம், தவிப்பு, தத்தளிப்பு, இப்படி பல. இப்படி எத்தனையோ வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்காது. வேத வசனத்தை படித்து அதன்படி நாம் நடக்கும்போது நமக்கு இப்படிப்பட்ட குழப்பமான மனநிலையும் என்ன செய்வோம் என்ற தவிப்பும் இருக்கவே இருக்காது. தெளிவாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அதனால் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இரண்டும் இருக்கும். அதை புரிந்து கொண்டு நடப்போம். வேத வசனங்கள் நம் வாழ்க்கையின் மருந்தாய் இருக்கிறது, உணவாய் இருக்கிறது, நமக்கு உயிர் மூச்சாய் இருக்கிறது.
வேத வசனத்தை இறுக பற்றி கொண்டு நாம் தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியம். வேத வசனத்தை பிடித்து கொண்டவர்களே உண்மையான ஞானிகள். கர்த்தருடைய வசனத்தை உதாசீனப்படுத்திவிட்டு வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதன்படி நடக்காமல் உலக ஞானம் அத்தனையும் பெற்றிருந்தாலும் அதனால் பலன் அல்ல, ஒரு பலனும் இல்லை. இப்படி கர்த்தர் உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்துகிறார். கோலின் கீழ் நடத்துவது போல, அதாவது செலக்ட் செய்கிறார். முதலில் யார் இவர்கள் நம்முடைய பிள்ளைகள், எனக்கு இவர்கள் தேவை என்று தெரிந்து கொள்கிறார். அதன் பின்பு நமக்குள் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நீதி நியாயங்களின்படி நம்மை அந்த பாதையில் நடத்துகிறார். அவருடைய வழிகளில் நம்மை நடத்துகிறார். அடுத்ததாக ஒரு காரியத்தை செய்கிறார். அதாவது கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மேன்மையான காரியம் இது. மிக சமாதானம் உள்ள ஒரு காரியமா இருக்கிறது. சமாதானத்தை நமக்கு கொடுக்கும் காரியமா இருக்கிறது. கலகக்காரர்கள், துரோகிகள், இப்படிப்பட்டவர்கள், துரோகிகள் என்று சொல்லும் போது கர்த்தரை விட்டு விலகி விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் துரோகிகள். கலகக்காரர்கள் என்றால் சமாதானத்தை கெடுப்பவர்கள். எந்த இடத்திலும் யாரும் சமாதானமாய் இருப்பதை பிடிக்காது அவர்களுக்கு. யாரும் நிம்மதியாய் சமாதானமாய் வாழ்ந்து விடக்கூடாது. அவர்களை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று நினைத்து செயல்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கலகக்காரர்கள். இவர்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்கள். கர்த்தருக்கு சமாதான பிரபு என்ற பெயர் உண்டு. அவர் எப்பொழுதும் எங்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். ஆனால் இந்த கலகக்காரர்களோ எல்லா சமாதானத்தையும் கெடுப்பதே நோக்கமாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட கலகக்காரர்களையும் துரோகிகளையும் கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி போடுவார். அப்படி என்றால் நம் மனதில் இருக்கிற எல்லா வேதனைகளும் நீங்கி சமாதானமாய் நாம் வாழ முடியும். கர்த்தர் இந்த ஐஸ்வரியத்தை நான் மிகப்பெரிய அற்புதத்தை நம் வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்கள் தங்கி இருக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட செய்வாராம். வெளியே விரட்டி விடுவார். அவர்கள் சொந்த இடத்திலிருந்து அவர்களை விரட்டி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலகக்காரர்களும் துரோகிகளும் விரட்டப்படுவார்கள். கர்த்தர் அவர்களிடமிருந்து நம்மை விடுதலையாக்குவார். ஆனாலும் அவர்கள் புறப்பட்டாலும் மீண்டும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள் மீண்டும் அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு வரப்போவதில்லை. அப்படி அவர்கள் போகும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தரே தெய்வம் என்பதை அப்பொழுது அவர்கள் உணர்வார்கள். கர்த்தருடைய கைகளால் அடிபட்டால் ஒழிய அந்த உணர்வு வராது. இப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் என் வார்த்தைகளை கேட்க உங்களுக்கு பிரியமா இல்லை என்றால் நீங்கள் போய் உங்கள் விக்கிரகங்களை போய் ஆராதியுங்கள். என் வார்த்தைகளை கேட்க உங்களுக்கு மனம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் போய் உங்கள் நரகலான விக்கிரகங்களை ஆராதித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் சேவியுங்கள், அதற்கு போய் வேலை செய்து கொண்டு இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் பலிகளாலும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழ்வதற்கு, உங்கள் சுய விருப்பப்படி வாழ்வதற்கு, என் வார்த்தையை கேட்க உங்களுக்கு மனம் இல்லாமல் உங்கள் இஷ்டப்படி வாழ நீங்கள் போனீர்கள் ஆனால் அதுவே உங்கள் முடிவாய் இருந்தால் என்னுடைய பரிசுத்த நாமத்தை காணிக்கைகளாலும் பலிகளாலும் தீட்டுப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள். என்னிடத்தில் காணிக்கை கொண்டு வராதிருங்கள், என்னிடத்தில் வராதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போவதென்றால் போ, என்னிடத்தில் வராதே, எனக்கு பலி செலுத்தாதே, எனக்கு காணிக்கை செலுத்தாதே, இதையும் செய்து அதையும் ஏன் செய்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அதாவது பொல்லாதவனையும் தொழுது கொண்டு கர்த்தரையும் தொழுது கொள்வது, இதை ஏன் செய்கிறாய் என்று கேட்கிறார். என் பெயரை கெடுக்காதே என்று சொல்லுகிறார். என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே என்றால் என் பெயரை கெடுக்காதே, என் பரிசுத்தத்தை கெடுக்காதே போ என்று சொல்லுகிறார். இது கர்த்தர் கோபத்தினால் சொல்லும் வார்த்தை. இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் உயரமான மலையிலே, அதாவது எருசலேமிலே இஸ்ரவேலரின் வம்சத்தார் எல்லோரும் வந்து அங்கே என்னை சேவிப்பார்கள். கர்த்தருடைய ஜனங்களாகிய 12 கோத்திரத்தாரும் வந்து கர்த்தரை சேவிப்பார்கள். இப்படி ஒரு நாள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். இது யாரை குறிக்கிறது என்றால்
இஸ்ரவேலரின் 12 கோத்திரத்தாரும் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். சாலமோன் ராஜா காலத்தில் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்து பிரிந்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் தனியாக, யூதா கோத்திரம் தனியாக, லேவியர்கள் எல்லா இடங்களிலும் இருந்தார்கள். இப்படியாக பிரிந்து போனது 12 கோத்திரமும். அதன் பின்பு கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் உலகெங்கும் 12 கோத்திரத்தாரும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின்பும் ஒரு முறை இப்படி நடந்தது, அதற்கு முன்பும் நடந்தது. இப்படி எல்லா ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டு உலகெங்கும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் போய் சேர்ந்து விட்டார்கள். பல தேசங்களில், எல்லா தேசங்களிலும் போய்விட்டார்கள். கடைசி காலத்தில் கர்த்தர் உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலரின் வம்சத்தை, அவர்களுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களை அவர் கூட்டி சேர்த்து எருசலேமில் 12 கோத்திரத்தாரும் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக தாவீதையாவின் காலத்தில் எப்படி இருந்தார்களோ அதே போல மீண்டுமாக 12 கோத்திரத்தாரும் வந்து எருசலேமில் தேவாலயத்தை கட்டி 3ஆம் தேவாலயம் கட்டப் போகிறார்கள். அந்த 3ஆம் தேவாலயம் கட்டி அதில் எல்லோரும் வந்து தொழுது கொள்ளும்படி கர்த்தர் அந்த பாக்கியத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். இது நடக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் 2500 வருடங்களுக்கு முன்பாக. அதற்காக இஸ்ரவேல் தேசம் இன்று ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் வரும்போது உங்கள் மேல் நான் பிரியம் வைப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். நம்மை நேசித்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவி நம்மை ரட்சிப்புக்குள்ளாகி, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் எருசலேமுக்குள் செல்லுவோம். அங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய காணிக்கைகளை கேட்பார், நம்முடைய முதற் பலன்களையும் கேட்பாராம். கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்பது பொருள். கர்த்தர் நம் கையில் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் அது நம்மை ஏற்றுக்கொண்டதாக பொருள். நான் எல்லா ஜனங்களிடமிருந்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை நான் புறப்பட பண்ணி நீங்கள் சிதறி கிடக்கிற தேசங்களிலிருந்து உங்களை கூட்டி சேர்த்து, அப்படி சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனையின் நிமித்தம், அப்படி என்றால் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் உங்கள் மேல் நான் பிரியமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அப்பொழுது புறஜாதிகளின் மத்தியில் நம்மால் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படும். புறஜாதிகளுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அப்படி என்றால் நம்முடைய ரட்சிப்பினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நம் பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? இவர்கள் கிறிஸ்தவர்கள், பரிசுத்தமானவர்கள், கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் என்று பாராட்டுவார்கள் அல்லவா? அந்த புகழ்ச்சி கர்த்தருக்கு சேரும். நம்மால் கர்த்தருடைய நாமம் புகழப்படும். கர்த்தர் புகழப்படும்படி நாம் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நாம் அப்படியாக எருசலேமுக்குள் போவோம். எத்தனை ஜனங்கள் எருசலேமை தேடி கர்த்தரிடத்தில் வருகிறார்கள், இவர்கள் எல்லாம் கர்த்தரை நேசிக்கிறார்கள் என்று உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் பேசுவார்கள். அந்த புகழ்ச்சி கர்த்தருக்கு உண்டாகும். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் நீங்கள் திரும்பி வந்து இருக்கும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது என்னை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படி நாம் திரும்பி வரும்போது கிறிஸ்தவர்களாக மனம் திரும்பி பாவங்களை விட்டு ஒழித்து பரிசுத்தமாகி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் ரட்சிப்பை கேட்டு வரும்போது நாம் என்ன சொல்லுவோமா? நாம் இதுவரை வாழ்ந்த எல்லா வழிகளையும், நம்முடைய செயல்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும், நம் வாழ்க்கையில் தீட்டாக இருந்த, பாவமாக இருந்த காரியங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் நினைத்து, நீங்கள் செய்த பொல்லாப்புகளை நினைத்து நீங்களே உங்களை அருவருப்பீர்கள். நீங்கள் செய்த எல்லா உங்களுடைய பொல்லாப்புகளின் நிமித்தம் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு மனம் திரும்புதலை கொடுத்த பின்பு, கர்த்தரால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு, அடுத்தவரை பார்த்தல்ல, நம்முடைய கடந்த காலத்தை பார்த்தே நாம் வெட்கப்படுவோம். ஐயோ, இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேனே, ஐயோ இந்த காரியத்தை எல்லாம் செய்திருக்கிறேனே, ஐயோ இப்படியெல்லாம் நடந்து கொண்டேனே என்று நம்மை நாமே அருவருப்போமாம். சரி, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோமே, இப்படிப்பட்ட மோசமானவர்கள் நாம் என்று நம்மை நாமே நாம் அருவருப்போமா? அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நிலையை ஆண்டவர் நமக்கு தருவார்.
நம் பாவங்களை நினைத்து நாமே நொந்து கொள்ளும் அளவுக்கு நம்முடைய கண்களை அவர் வெளிப்படுத்தி நமக்கு ஞானத்தை தந்து உணர்வை தந்து நம்மை பரிசுத்தமாய் மாற்றி வைப்பார். பரிசுத்தம் வந்த பின்புதான் அருவருப்பான காரியங்கள் நமக்கு வெறுப்பாய் தோன்றும். அந்த பரிசுத்தத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத செயல்களின் நிமித்தமும் நீங்கள் செய்கிற பொல்லாத செயல்கள், தவறான செயல்கள், உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் பொல்லாத கிரியைகளுக்கு தக்கதாகவும் உங்கள் செயல்களுக்கு தக்கதாகவும் தவறான வழிகள், தவறான செயல்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய செயல்களுக்காகவும் வழிகளுக்காகவும் அதற்கு ஏற்ற பலனை நான் உங்களுக்கு செய்யாமல், நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் நான் நியாயத்தீர்ப்பு கொடுக்காமல், உங்கள் வழிகள் உங்களுடைய செயல்களுக்கெல்லாம் சரியாய் கணக்கிட்டு கணக்கு தீர்க்காமல், உங்கள் மேல் நான் கிருபையாய் இருந்து உங்களை மன்னிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்காமல் கர்த்தர் நம்மை மன்னித்து மீட்டுக் கொள்கிறார், நமக்கு ஜீவனை தருகிறார். அந்த கிருபையை தான் இங்கு சொல்லுகிறது வேதம். அப்படி அவர் செய்யும் போது கர்த்தரே தெய்வம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். மேலும் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுவுக்கு வருகிறது. எசேக்கியேலுவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மனுபுத்திரனே, நீ தென் திசைக்கு நேராக தெற்கு நோக்கி உன் முகத்தை திருப்பு. தெற்கு திசைக்கு விரோதமாக உன் வசனத்தை கொடுத்து அதற்கு விரோதமாக நீ பேசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தென் திசை காட்டை நோக்கி நீ பேசு. இதோ உன்னில் நான் அக்கினியை கொளுத்துவேன் என்று சொல். அதில் உன்னில் உள்ள பச்சையான மரங்களும் போன சகல மரங்களும் பட்சிக்கும். அந்த அக்கினி வந்து பட்டு போன மரங்களையும் பச்சையான மரங்களையும் அழித்து போடும். ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்படாது, அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், அது சீக்கிரமாய் அணையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அக்கினியை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். தெற்கு துவங்கி வடக்கு மட்டும் இருக்கிற தேசம் எல்லாம் அதனால் வெந்து போகும். இது பூமியில் நடக்க போகிற தென் திசை தொடங்கி வடதிசை வரைக்கும் அழிவை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் வரப்போகிறது. அதைதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் அதை கொளுத்தினேன் என்று எல்லா மாம்சமும் காணும், எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்வார்கள். அது அந்த அக்கினி அவிக்கப்படுவதில்லை, எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல் என்றார். இதை கேட்டதும் எசேக்கியேல் ஐயா சொல்லுகிறார், அதாவது அக்கினி வந்து பட்சித்து போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு பதிலாக எசேக்கியேல் ஐயா சொல்லுகிறார், கர்த்தாவே, இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை ஊமையாக அல்லவா பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஊமையினால் பேசுகிறார், ஏதேதோ ஊமையால் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே என்று எசேக்கியேல் ஐயா கர்த்தரிடத்தில் கேட்கிறார். என் வார்த்தைகளை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, ஊமைகளாக பேசுகிறேன் என்று குறை சொல்லுகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் குற்றப்படுத்துகிறவர்கள் ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள். அதைதான் கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிறார். இப்படியாக எசேக்கியேல் ஐயா மேலும் குற்றப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதைதான் இங்கு எசேக்கியேல் ஐயா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் அவர்களுக்கு எசேக்கியேல் ஐயா மூலமாக இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தையும் அவர்கள் செய்த அக்கிரமத்தையும் வெளிப்படுத்தி அதனால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க போகிற நியாய தீர்ப்பையும் வெளிப்படுத்தினார். இப்படியாக காரியங்கள் நிறைவேறிற்று. இதன் மூலம் நாமும் பாவம் செய்யாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய தீங்குகள் வரும் என்ற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.